ஸ்டைலா 2 பேர் வச்சிருக்கோம், ஸ்டைலா ஒரு பேரு, அவனுக்கு ஜாதக பேர்னு ஒண்ணுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் அல்ல. எந்த பெயரை வைக்கிறோமோ அதே பெயரை கொண்டுதான் அவரை அழைக்க வேண்டும். பெரியவர்கள் இறைவனினுடைய திருநாமங்களைத்தான் குழந்தைகளுக்கு பெயராக சூட்ட வேண்டும் ஏன் வலியுறுத்தி இருக்காங்க. உதாரணமாக ஒரு குழந்தைக்கு நம்ம கிருஷ்ணன் பேர் வச்சுக்கோமே, நம்ம எப்படி கூப்பிடுவோம்? கிருஷ்ணா இங்க வாப்பா அப்படின்னு கூடுவோம் இல்லையா? கிருஷ்ணா இங்க வாப்பா, கிருஷ்ணா சாப்பிடுப்பா, கிருஷ்ணா பாடம் படிச்சியா, கிருஷ்ணா எழுஞ்சுக்கோப்பா அப்படின்னு அப்பப்போ இந்த பேரை சொல்லிட்டே இருப்போம் தானே. இப்படி இறைவனுடைய திருநாமங்கள் வீட்டிலே ஒலித்து கொண்டே இருந்தாலே அந்த வீட்டிலே என்ன இருக்கும்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு 30 வயசு வரைக்கும் நிறைய நன்மைகள்லாம் பண்ணியிருக்கான் இல்லையா, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கான், இறைவனையே பூஜித்து கொண்டு வந்திருக்கிறான், கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் ரொம்ப நல்லா வாழ்ந்தான் இல்லையா. அந்த புண்ணியத்தின் காரணமாக யமகிங்கரர்கள் வருவது அவருடைய கண்களுக்கு நன்றாக தெரிஞ்சுதான். அந்த கடைசி பிள்ளைதான் வீட்டுல இருக்கா, அந்த கடைசி பிள்ளையுடைய பேர் நாராயணன் பேர் வச்சிருக்கா இல்லையா. நாராயணா ஓடிவா, நாராயணா ஓடிவா, நாராயணா காப்பாத்து, நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் பையனை. இந்த நாராயணனுடைய நாமம் ஒலித்த உடனேயே அங்கே வைகுந்தத்திலிருந்து அந்த விஷ்ணுவினுடைய தூதர்கள் நேராக இறங்கி வந்துட்டாலாம். இந்த ஒரு முறை இந்த குழந்தையினுடைய பேரை நாராயணான்னு கூப்பிட்டதுக்கே நமக்கு இத்தனை புண்ணியம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு மாடர்ன் பெயரை சூட்டாமல் இறைவனினுடைய திருநாமங்களைத்தான் பெயராக சூட்ட வேண்டும் என்று பெரியவர்கள் ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல நிறைய பேர் பார்த்தோம்னா, சார் இது என் பையனுக்கு ஜாதக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வெங்கடேசன், பாலாஜி, இல்ல நமசிவாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. இது ஜாதக பெயர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவனை கூப்பிடுறது லோகேஷ் அப்படின்னு கூப்பிடுறோம், இல்ல சுரேஷ்ன்னு கூப்பிடுறோம், ஏதோ ஒரு இஷ்யூ பிஷன் எதையா ஒண்ணு வச்சு சொல்லி இருப்பா. நாங்க அஸ்வந்த்ன்னு கூப்பிடுறோம், தஷ்வந்த்ன்னு கூப்பிடுறோம்னு இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அனர்த்தமான பெயர்கள்லாம் கூட வந்துருச்சு நிறைய. இது குறித்து அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்படி நாங்க ஸ்டைலா 2 பேர் வச்சிருக்கோம், ஸ்டைலா ஒரு பேரு, அவனுக்கு ஜாதக பேர்னு ஒண்ணுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் அல்ல. எந்த பெயரை வைக்கிறோமோ அதே பெயரை கொண்டுதான் அவரை அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இதுல பெரியவர்கள் இறைவனினுடைய திருநாமங்களைத்தான் குழந்தைகளுக்கு பெயராக சூட்ட வேண்டும் ஏன் வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தையை பெயரிட்டு அழைப்போம் அல்லவா. உதாரணமாக ஒரு குழந்தைக்கு நம்ம கிருஷ்ணன் பேர் வச்சுக்கோமே, நம்ம எப்படி கூப்பிடுவோம்? கிருஷ்ணா இங்க வாப்பா அப்படின்னு கூடுவோம் இல்லையா. கிருஷ்ணா இங்க வாப்பா, கிருஷ்ணா சாப்பிடுப்பா, கிருஷ்ணா பாடம் படிச்சியா, கிருஷ்ணா எழுஞ்சுக்கோப்பா அப்படின்னு அப்பப்போ இந்த பேரை சொல்லிட்டே இருப்போம் தானே. இப்படி இறைவனுடைய திருநாமங்கள் வீட்டிலே ஒலித்து கொண்டே இருந்தாலே அந்த வீட்டிலே என்ன இருக்கும்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றார். முதல்ல இந்த இறைவனினுடைய திருநாமத்தை எதற்காக குழந்தைக்கு பெயராக சூட்ட வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலான்னு பாக்குறேன். ஒரு புராண கதைன்னு வச்சுக்கோமே. அஜாமிலன் என்பவர் உண்டு. அஜாமிலனுடைய கதையை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், தெரியாத நேயர்களுக்காக சொல்றேன். அஜாமிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதன், அதாவது மிக நல்ல மனிதன். அவன் பூர்வ ஜென்ம அந்த புண்ணியத்தின் காரணமாக மிக நல்ல ஒழுக்க சீரனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லபடியாக தினந்தோறும் இறைவனை பூஜிப்பது அது மாதிரிலாம் வாழ்ந்துட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவனுடைய கர்ம வினையின் காரணமாக திடீர்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறான். ஏதோ ஒரு நதிக்கரையில ஒரு பெண்ணை சந்திக்கிறான். கண்டதும் காதல், அவள் மீது மோகித்து அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறைவனையே மறந்துட்டான். சுத்தமா இறைவனையே மறந்துட்டு முழுக்க இந்த இல்லற சுகத்திலே இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இல்வாழ்க்கை சுகத்துல இருந்தாலும் நிறைய தவறு மேல் தவறுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நிறைய தவறுகள், அதாவது நிறைய தீய பழக்க வழக்கங்கள், நிறைய பாப காரியங்களை செய்கிறான். நிறைய பேருக்கு துரோகங்களை செய்கிறான். தகாத வழியிலே பொருள் சம்பாதிக்கிறான். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஏற்கனவே நல்ல விதமாக வாழ்ந்தான் அல்லவா. அந்த ஒரு புண்ணியத்தின் காரணமாக அவனுடைய கடைசி பிள்ளைக்கு, நிறைய பிள்ளைகள் பிறக்கிறது, இல்ல கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சுட்டான். இப்படியே அவன் நிறைய நல்ல காலம் வாழ்ந்துகிட்டே இருந்தான். நிறைய காலம் வாழ்ந்து அப்படியே இந்த அவன் செய்த பாவத்தின் வினையாக என்னாச்சோ அவனுக்கு ஒரு கடுமையான நோய் என்பது வந்து விடுகிறது. எல்லோரும் அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த இளைய மகனை தவிர கடைசி பையன் மட்டும் இருக்கான். இவனால உடம்பு முடியாம படுத்துட்டு கிடக்கான். நிறைய பாவங்களை செய்து விட்டான். அவனால எழுந்துக்கவே முடியல. ரொம்ப அந்த தான் செய்த பாவங்களை நினைத்தெல்லாம் மருந்து கொண்டிருக்கிறான். எத்தனை தூரம் நான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு 30 வயசு வரைக்கும் நிறைய நன்மைகள்லாம் பண்ணியிருக்கான் இல்லையா, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கான், இறைவனையே பூஜித்து கொண்டு வந்திருக்கிறான். கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் ரொம்ப நல்லா வாழ்ந்தான் இல்லையா. அந்த புண்ணியத்தின் காரணமாக யமகிங்கரர்கள் வருவது அவருடைய கண்களுக்கு நன்றாக தெரிந்துதான். உனக்கு மரணம்ங்கிறது வரப்போறதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. யமகிங்கரர்கள், யமனுடைய தூதர்கள்
வந்து கொண்டிருக்கா அப்படின்னு நேரா வந்து பக்கத்துல வந்து நிக்கிறா. அது இவனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. பயம் வந்துருச்சு. இறப்புனாலே பயம் தானே. தன்னையும் அறியாமல் ஒரு பயம் வந்த உடனே என்ன பண்றான், தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறான். பிள்ளையை எப்படி கூப்பிடுறான், அந்த கடைசி பிள்ளை தானே வீட்டுல இருக்கா. அந்த கடைசி பிள்ளையுடைய பேர் நாராயணன் பேர் வச்சிருக்கா இல்லையா. நாராயணா ஓடிவா, நாராயணா ஓடிவா, நாராயணா காப்பாத்து, நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் பையனை. இந்த நாராயணனுடைய நாமம் ஒலித்த உடனேயே அங்கே வைகுந்தத்திலிருந்து அந்த விஷ்ணுவினுடைய தூதர்கள் நேராக இறங்கி வந்துட்டாளாம். விஷ்ணுவுடைய தூதர்கள் இறங்கி வந்து இந்த யமகிங்கரர்களை பார்த்து, நீங்கள் இவரை அழைத்து செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் இவர் வந்து நாராயணனுடைய பெயரை சொல்லிட்டாரு, அதனால நாங்க இவரை உங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணுவனுடைய தூதர்கள் யமகிங்கரர்களை பார்த்து சண்டை போட்டாராம். யமகிங்கரர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா கிளம்பி யமலோகத்திலேயே போய் யமதர்மராஜன் போய் சொன்னாலாம், இந்த மாதிரி விஷ்ணுவனுடைய தூதர்கள் அங்க இறங்கி வந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே, ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்க, நாங்க வந்து நின்ன உடனே அவர் நாராயணா காப்பாத்து, நாராயணா ஓடிவான்னு சொல்லி பேசினாரு, அதனால அவங்க வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, நாராயணனுடைய நாமத்திற்கு நிகரான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அதனால நமக்கு அங்க வேலையே இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக இருந்து விட வேண்டியதான்னு சொல்லிட்டு தர்மராஜனும் சொல்லிட்டாராம். இந்த நடந்த நிகழ்வு அனைத்தையும் இவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க, அவனால உணர முடிகிறது. ஏன்னா அவன் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக, ஏற்கனவே கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கான் இல்லையா, அதன் காரணமாக இவன் அனைத்தும் உணர முடிகிறதாம். எழுந்து உட்கார்ந்துட்டான். ஏன்னா யமகிங்கரர்கள் போயாச்சு, விஷ்ணு தூதர்களும் இவனை காப்பாத்தி உட்காந்து வச்சுட்டா. எழுந்து உட்கார்ந்த உடனே அப்பதான் நினைச்சானா, இந்த ஒரு முறை இந்த குழந்தையினுடைய பேரை நாராயணான்னு கூப்பிட்டதுக்கே நமக்கு இத்தனை புண்ணியம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் சொல்லிட்டு இந்த கதையானது பூர்த்தியாகிறது. அவனுடைய ஆயுள் முழுக்க அவன் நாராயணனுடைய நாமத்தையே சொல்லி ஜபம் பண்ணி கடைசியில் அவன் வைகுந்த பதவியை அடைந்தான்ங்கிற மாதிரி சொல்றது. இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இறைவனினுடைய திருநாமத்தை எதற்காக குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளை பெயரிட்டு அழைக்கும் சாக்கிலாவது நாம் அந்த இறைவனினுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம் இல்லையா. வீட்டுல ஒரு 2-3 குழந்தைகள் இருக்கான்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு நாராயணன் பேர் வைக்கிறோம், இன்னொரு குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைக்கிறோம்னு சொன்னா சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா. இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அம்பாளுடைய பேரை மீனாட்சின்னு வைக்கிறோம், இல்ல காமாட்சின்னு வைக்கிறோம். அப்படித்தானே அந்த நாள்லாம் பேர் வச்சுட்டு இருந்தா. இப்படி மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டு இருந்தாலே போருமே, அம்பாள் வந்து நம்மளை பார்த்துப்பாதானே. குழந்தைகளை பெயரிட்டு அழைக்கும் சாக்கிலாவது இறைவனுடைய திருநாமங்களானது அந்த இல்லத்திலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை முன்வைத்துத்தான் குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயர்களையே சூட்ட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.